கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக பயண கட்டுப்பாடுகள் மற்றும் ஆழமான தகவல்கள் இல்லாததால் கருத்தரிக்க முயற்சிக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒரு சங்கடத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெபினார் தொடரின் மூலம் எனது அனுபவம் மிக்க IVF நிபுணர்கள் கருவுறுதல் பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ள தம்பதியினருக்கு அவர்களின் பெற்றோராகும் கனவை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நினைவாக்குவதற்கு வழிகாட்டுவார்கள். இன்றைய தொடரின் தலைப்பு IVF-இன் அடிப்படைகளை புரிந்து கொள்வது. சென்னை நோவா IVF சென்டரில் உள்ள டாக்டர் மதுப்பிரியா அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். ART துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் நிரூபிக்கப்பட்டுள்ள அனுபவமுள்ள கருத்தரிப்பு நிபுணர் ஆவர். டாக்டர் மதுப்பிரியா மகளிர் கருத்தரிப்பு மற்றும் லாப்ரோஸ்கோபியில் தேர்ச்சியும் அனுபவமும் பெற்றுள்ளார். அவர் தன் மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வென்றவர். மாநில மற்றும் தேசிய அளவிலான பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கேற்றவர். அவரின் மருத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகளுக்காக சிறந்த விருதினை பெற்றுள்ளார். டாக்டர் மதுப்பிரியாவின் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சைகளுள் ஆன்கோ ஃபெர்டிலிட்டி, அதாவது புற்றுநோய் சிகிச்சைக்கு உள்ளானவர்களின் கருத்தரிப்பு மற்றும் புவர் ஒவேரியன் ரிசர்வ் எனப்படும் மிகவும் குறைந்த கருமுட்டைகள் கொண்டவர்களின் சிகிச்சையும் அடங்கும். டாக்டர் மதுப்பிரியா அவர்களின் உரையாடல் முடிந்தவுடன் பங்கேற்பாளர்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். தங்களிடம் உள்ள கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். டாக்டர் மதுப்பிரியா மற்றும் வெபினாரில் கலந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மதுப்பிரியா. நான் NIF, அதாவது நோவா IVF ஃபெர்டிலிட்டி, ஆரைப்புரம், சென்னையில கருத்தரிப்பு நிபுணரா இருக்கேன். இந்த பப்ளிக் வெபினார் மூலமா மக்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு IVF-இன் அடிப்படைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். IVF அப்படிங்கிற அல்லது ICSI அப்படின்னு சொல்லக்கூடிய ART ப்ரொசீஜர், அதாவது நார்மலா டெஸ்ட் டியூப் பேபி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த IVF பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல தெரியறது பெண்ணோட கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையிலிருந்து 2 பக்கமும் தெரிகிற கருக்குழாய்கள், அந்த கருக்குழாய் முறிகிற இடத்துல இருக்கிற ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பை அல்லது சினைப்பை. இப்போ கீழே இருக்கிற வெஜைனாங்கிற துவாரம் வழியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா வெளிப்படக்கூடிய விந்தணுக்கள் கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி வழியா கர்ப்பப்பைய வந்தடையுது. கர்ப்பப்பையிலிருந்து 2 பக்கமும் டியூப்ஸ், அதாவது கருக்குழாய்கள் மூலமா கருக்குழாயில போய் தங்குது. அந்த டைம்ல ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பையிலிருந்து கருமுட்டை வெளியேறுதல் நடக்கும்போது அந்த கருமுட்டை ஆப்போசிட் சைட்ல இருக்கிற துவாரம் வழியா இந்த டியூபோட பாதிக்கு வந்தடையுது. விந்தணுக்களும் கருமுட்டையும் சேர்ந்து கருவா அந்த கருக்குழாய்க்குள்ள மாறுது. அந்த கரு திரும்பவும் யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பைக்குள்ள வந்து பதியுது. இது எல்லாமே கரெக்டா நடக்கும் போதுதான் ஒரு பிரெக்னன்சி உருவாகுது. விந்தணு கரெக்டா, விந்தணுக்கள் இருக்கக்கூடிய செமன், அந்த விந்தணுக்கள் நல்லபடியா மூவ் ஆகி கர்ப்பப்பைக்குள்ள போகணும். அந்த கர்ப்பப்பையிலிருந்து டியூப் வழியா, டியூப்ல பிளாக் எதுவும் இல்லாம விந்தணுவும் கருமுட்டையும் சேரணும், சேர்ந்து கருவா மாறணும். அதுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் விந்தணுவும் சரி கருமுட்டையும் சரி நல்ல குவாலிட்டியா இருக்கணும். கரு உருவானதுக்கு அப்புறம் அந்த கரு வளர்ந்துட்டே வந்து யூட்ரஸ்ல பதியணும். இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஒரு சுழற்சி பூரா நடந்துச்சுன்னா ஒரு பிரெக்னன்சி நடக்கும். சோ இப்போ
சேர்ப்புணர்ச்சி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரக்கூடிய தன்மை கம்மியா இருந்தாலோ, ஹஸ்பண்ட்ஸ்க்கு எரெக்ஷன் ப்ராப்ளம், அதாவது விரைப்புத்தன்மை வராம, இல்ல எஜாக்குலேஷன் ப்ராப்ளம், அதாவது சீக்கிரமாவே விந்து வெளியேறுதல் சீக்கிரமாவே நடக்குதுன்னாலோ, அல்லது அந்த விந்து அணுக்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலோ, நார்மலா 15 மில்லியன் இருக்க வேண்டி இருக்கும் ஒரு எம்எல்ல, 1 மில்லியனோ 2 மில்லியனோ தான் இருக்கு, இல்ல அதுக்கும் கீழே இருக்கு கவுண்ட் அப்படின்னாலோ, அல்லது மூவ் ஆகக்கூடிய விந்தணுக்கள், அதாவது ஓட்டம் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னாலோ, அல்லது குவாலிட்டி, அதாவது நல்ல விந்தணுக்கள் குறைவா இருந்தாலோ ஐவிஎஃப் வரை ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அதே போல டியூப்ஸ், லேடிஸோட டியூப்ஸ்ல பிளாக் இருந்தாலோ, அல்லது அந்த கருக்குழாயில வீக்கம் இருந்தாலோ, அல்லது சினைப்பை, அதாவது கருமுட்டை பையில கம்மியான அளவுக்கு தான் கருமுட்டைகள் உருவாகுதுன்னாலோ, அல்லது நிறைய அதிகமா பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லக்கூடிய சினைப்பை கட்டிகள் இருந்தாலோ, சிவியரா இருக்கு அப்படிங்கும் போது ஐவிஎஃப் வரை ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப ஐவிஎஃப் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி ஆர் இக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஐவிஎஃப் முறையில ஒரு கருமுட்டைய வெளியே எடுத்த பெண்ணோட கருமுட்டைய, ஒரு கருமுட்டைக்கு 1,00,000 விந்தணுக்கள் வீதம் தன்னாலேயே கருவா மாறக்கூடிய பிராக்டிஸ ஐவிஎஃப் அப்படின்னு சொல்றோம். இதுவே இக்ஸி அப்படின்னா ஒரு கருமுட்டைக்கு ஒரு விந்தணு வீதம் அந்த விந்தணுவை கருமுட்டைக்குள்ள செலுத்துறதுக்கு பேரு இக்ஸி, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அதுவும் ஒரு வகையான டெஸ்ட் டியூப் பேபி முறைதான். சோ இப்ப ஐவிஎஃப்னாலோ இக்ஸினாலோ டெஸ்ட் டியூப் பேபி ஓட முறை அப்படின்னாலோ எல்லாமே ஒண்ணுதான். வழக்கத்துல நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம். இப்போ ஐவிஎஃப் சைக்கிள் அப்படின்னு உங்களுக்கு சொல்றோமானா, மாதவிடாயோட 2வது அல்லது 3வது நாள்ல இருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ப்ரீ ஐவிஎஃப் சைக்கிள், அதாவது ஐவிஎஃப் இந்த சைக்கிள்ல ஆரம்பிக்க போறோம்னா அதுக்கு முந்தின சைக்கிள்லயே உங்களுக்கு கருமுட்டையோட வளர்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, கருமுட்டைகள் நிறைய இருக்கா இல்ல கம்மியா இருக்கா, அதுக்கான மெடிசின்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏஎம்ஹெச்ன்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்து வச்சிருப்போம். இது லேடிஸ்க்கு. அதே போல ஜென்ஸ்க்கு விந்தணுக்கள் கவுண்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு டிஎஃப்ஐ அப்படிங்கிற செக் பண்ணி அதையும் பார்த்து வச்சிருக்கணும். அதே போல எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், அதாவது கரு மாற்றம் செய்யக்கூடிய டைம்ல கர்ப்பப்பை வாயிலிருந்து கர்ப்பப்பை உள்ளற வரைக்கும் போற அந்த பேசேஜ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறத முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறதுக்கு ட்ரையல் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், அதாவது கரு மாற்றத்தை முன்னாடியே ஒரு தடவை ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது டேப்லெட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கவுண்ட் கம்மியா இருக்குது அப்படின்னா அவரோட மூவ்மெண்ட், அந்த ஸ்பெர்ம்ஸோட மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அல்லது ஓட்டம் தன்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸை நாம ப்ரீவியஸ் சைக்கிள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஐவிஎஃப் சைக்கிள் டைம்ல மாதவிடாயோட 2வது அல்லது 3வது நாள்ல இருந்து நாம அந்த கருமுட்டை பைய தூண்டக்கூடிய ஹார்மோன் ஊசிகள், இதை யூசுவலா கொனோடோட்ரோபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ஏஜ் பொறுத்து, அந்த பெண்ணோட வயசு என்ன, அவங்களோட வெயிட் என்ன, அவங்களோட கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் பார்த்து கருமுட்டைகள்ல ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கருமுட்டைகள் உருவாகக்கூடிய ஃபாலிக்கல்ஸ் 2வது அல்லது 3வது நாள் சின்ன சின்னதா இருக்கும். அத ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கேன் மூலமா அந்த கருமுட்டைகள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதுக்குள்ள கருமுட்டைகளை வளர்க்கறதுக்கான ஹார்மோன் ஊசிகள், கோனோடோட்ரோபின்ஸ்ங்கிற ஊசிகள் கொடுப்போம். இது கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும்
தேவைப்படும். டெய்லி இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன்ல இருந்து 3 இன்ஜெக்ஷன் வரைக்கும் வேறுபடலாம். ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. 5 நாள் வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து 6வது நாள் அன்னைக்கு ஸ்கேன் பார்க்க வர சொல்லுவோம். அப்பையில இருந்து எக் வெளியில எடுக்கிற வரைக்கும், கருமுட்டை வெளியில எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ற வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கருமுட்டைகளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஸ்கேன்ல பார்த்துட்டு இருப்போம். இப்ப 10 நாள் இன்ஜெக்ஷனுக்கு அப்புறமா ஃபைனல் இன்ஜெக்ஷன், அதாவது இந்த கருமுட்டைகள் இந்த ஃபாலிகல்ஸ்குள்ள ஃபார்ம் ஆயிருந்தா அந்த கருமுட்டைகள் நல்ல மெச்சூர் ஆனா தான் கருவா மாறுற தன்மை இருக்கும். சோ அப்படி அந்த கருமுட்டைகள் கருவா மாறுற தன்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாம ட்ரிகர் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு ஃபைனல் இன்ஜெக்ஷன் கொடுக்கிறோம். இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுல இருந்து 34ல இருந்து 36 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கருமுட்டையை வெளியில எடுக்கிற எக் பிக்கப் அல்லது ஊசைட் பிக்கப் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் யூஸ்வலா சின்ன மயக்கம் கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். அண்டர் ஜெனரல் அனஸ்தீசியா அல்லது மைல்டு ஷார்ட் ஜிஏல கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொசீஜர் முடிஞ்சு அனஸ்தீசியா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி நல்லா இருக்கீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக முடியும். அந்த எக்ஸ வெளியில எடுத்து மைக்ரோஸ்கோப்ல எம்பிரியாலஜி லேப்ல செக் பண்ணுவாங்க. கருமுட்டைகள் முதல்ல இருக்கா, எவ்வளவு கருமுட்டைகள் இருக்கு, எவ்வளவு கருவா மாறுற தன்மை இருக்கக்கூடிய மெச்சூர் ஊசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய M2 கருமுட்டைகளா இருக்கு. அந்த கருமுட்டைகளுக்குள்ள விந்தணுவை செலுத்தணும். அந்த ப்ரொசீஜருக்கு பேரு ICSI. இப்ப விந்தணுக்களை அன்னைக்கு அந்த லேடியோட ஹஸ்பண்ட அன்னைக்கு சாம்பிள் கொடுக்க சொல்லி அந்த விந்தணுவை எடுத்து சரிவர அதை சூஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் சூஸ் பண்ணி அந்த விந்தணுவை கருமுட்டைக்குள்ள செலுத்துறோம். இந்த ப்ரொசீஜர் பேரு ICSI. அது பண்ணி அடுத்த நாள் எம்பிரியாலஜி லேப்ல கருமுட்டையா இருந்தது விந்தணு செலுத்தினதுக்கு அப்புறம் கருவா மாறுதா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். அத ஃபர்டிலைசேஷன் செக் அப்படின்னு சொல்றோம். அது 16ல இருந்து 18 மணி நேரம் இந்த ICSI பண்ணதுல இருந்து செக் பண்ணணும். அதாவது ரஃப்லி ஒரு நாள் கழிச்சு, இன்னைக்கு எக் பிக்கப் பண்றோம், சாம்பிள் கொடுத்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ICSI இன்னைக்கு பண்ணிருக்கோம்னா நாளைக்கு கருவா மாறி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவோம் லேப்ல. முதல் நாள் கருவா மாறி இருக்கிற கருமுட்டைகள் அண்ட் விந்தணுக்கள் அந்த கருவிலேந்து வளர்ச்சி எப்படி இருக்கு, அடுத்தடுத்து வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணும். எத்தனை நாள் வரைக்கும்? 3வது நாள் வரைக்கும் பாக்குறோம், பின்ன 5வது அல்லது 6வது நாள் வரைக்கும் பாக்குறோம். இப்ப 3வது நாள் வரைக்கும் வளரக்கூடிய கரு கம்மியான கருக்கள் தான் இருக்கு, ஒரு கரு 2 கரு தான் இருக்கு, இதுக்கு மேல வளர்ச்சி எப்படி இருக்கும்னு தெரியலன்னா 3வது நாள் வரைக்கும் வளர்ந்திருக்கக்கூடிய கிளீவேஜ் ஸ்டேஜ் எம்பிரியோ அப்படிங்கிற கருவை நாம பிரெக்னன்சி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதை கர்ப்பப்பைக்குள்ள செலுத்த முடியும். ஏன்னா 3வது நாள் வரைக்கும் வளர்ந்திருக்கக்கூடிய 8ல இருந்து 12 செல் இருக்கக்கூடிய ஒரு கரு தனிச்சையா செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி திறன் இருக்கிறது ஒரு எம்பிரியோ. ஒரு 10 கரு நம்மளுக்கு இருக்கு, நல்ல கருக்களா இருக்கு 3வது நாள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து பெட்டர் எம்பிரியோ நல்ல கரு செலக்ட் பண்றதுக்காக பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது அல்லது 6வது நாள் வரைக்கும் வளரக்கூடிய கருக்களை நம்ம செலக்ட் பண்றோம். இத பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருவோட வளர்ச்சியை 5வது 6வது நாள் வரைக்கும் பார்த்து நல்லா வளரக்கூடிய பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்ற நல்லா பதியக்கூடிய கருவை நாம எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறோம். அந்த ப்ரொசீஜரை கரு மாற்றுதல் அல்லது கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துற ப்ரொசீஜரை எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஹார்மோன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கருமுட்டைகளை வெளியில எடுக்கிறோம்,
ஸ்பெர்ம்ஸோட கருமுட்டைகளை சேர்த்து கருவா மாத்தி அந்த கரு வளருதான்னு பார்த்து நல்லா வளர்ந்த கருவை செலக்ட் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறோம். இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் டெய்லி எடுக்கணும், கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமாவது எடுக்கணும். ஒரு நாளைக்கு 1-3 இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும், இவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் இவ்வளோ ஹார்மோன்ஸான்னு. இந்த ஹார்மோன்ஸ் உங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் கிடையாது. இது நல்ல எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் முன்னாடி ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ற டைத்துல கொடுத்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இடுப்புல கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன், வலி இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன், ஆயில் பேஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ், அண்ட் அதனால கொப்பளங்கள் வர்றது, அதனால கட்டிகள் வந்து மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே தானே எடுத்துக்க முடியும். பேஷண்ட்ஸ் அவங்கவுங்க எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் எப்படி போட்டுக்கிறாங்க டயபெட்டிக் பீப்புள், அந்த அளவுக்கு பெயின்லெஸ்ஸா இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் தான் நாம இப்ப யூஸ் பண்றோம் ஐவிஎஃப்காக. ஸோ இந்த படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி செல்ஃப் யூசபிள், அதாவது தன்னாலேயே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ பென் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து, ஸோ வலி பத்தியோ ஹார்மோன்ஸோட அட்வர்ஸ் நிறைய இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒரு 10 நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் ரெகுலரா தேவைப்படும். சில பேருக்கு 8 நாள் வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்த போதே நல்ல கருமுட்டைகள் ஃபார்ம் ஆயிடும், அல்லது சில பேருக்கு 12 நாள் வரைக்கும் தேவைப்படலாம். ஒன்ஸ் ஸ்கேன் பார்த்து நாம நல்ல கருமுட்டைகள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச போது ஃபைனல் இன்ஜெக்ஷன், அந்த கருமுட்டைகள் மெச்சூர் ஆகிறதுக்காக ஃபைனலா ஒரு இன்ஜெக்ஷனும்
Hello, am I audible? Yes, doctor, you are audible. Thank you very much. மன்னிக்கவும், டெக்னிக்கலா சில ப்ராப்ளம்ஸ், அதனால உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியிருந்தது. திரும்பவும் இப்போ ஆன்லைன் வந்திருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் மன்னிக்கவும். ரைட், இப்போ இது வரைக்கும் நாம பேசிட்டு இருந்தது இன்ஜெக்ஷன்ஸ் டெய்லி தேவைப்படுது. ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க போறோம். ஆனா டோன்ட் வரி, அது பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தான் அண்ட் தன்னாலேயே கூட போட்டுக்க கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் தான். சில பேர் நான் வேலைக்கு போறேன் டாக்டர், என்னால தினமும் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட முடியாது, ஃபர்ஸ்ட் 5 days ஸ்கேன் கிடையாது இல்லையா, அந்த டைம் நானே போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. எஸ், போட்டுக்க முடியும். உங்களுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்து போட்டுக்க வைப்போம். அண்ட் பெயின் இல்லாத அளவுக்கு அந்த டெக்னிக்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பெயின்ஃபுல்லான இன்ஜெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். நவ் இந்த 10 daysக்கு அப்புறமா கருமுட்டைகள் நல்லா வளர்ந்துருக்குன்னு நம்ம ஸ்கேன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு ஃபைனல் இன்ஜெக்ஷன் ஆர் ட்ரிகர் இன்ஜெக்ஷன், இந்த கருமுட்டைகள் மெச்சூர் ஆக வேண்டி கொடுக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து 34 36 மணி நேரம் கழிச்சு இந்த OPU அல்லது எக் பிக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல்ஸ்லேருந்து நாம எடுத்து கருமுட்டைகளை பார்க்குற அந்த ப்ரொசீஜர் பண்ண வேண்டியிருக்கும். இது அனஸ்தீசியால, அதாவது மயக்க மருந்து கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். அண்ட் ஒரு 15-20 நிமிஷம் நீங்க மயக்கத்துல இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பிக்கப் பண்ற ப்ரொசீஜர் மேபி அ பிட் பெயின்ஃபுல், அதனால அனஸ்தீசியால பண்றோம். ஸோ IVF இஸ் அ ப்ரொசீஜர் வேர் உங்களுக்கு பெயின் இல்லாம பாத்துக்கிறதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அந்த ஃபாலிக்கல்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண அந்த தண்ணி, கருமுட்டை ஓடுலேருந்து தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை எம்ப்ரியாலஜி லேபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்த செகண்ட் பிக்சர்ல உங்களுக்கு தெரியும், 2வது படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ல நீர் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அது கருமுட்டை ஃபார்ம் ஆகிற அந்த ஃபாலிக்கல்ல இருக்கிற நீரை நாம டியூப்ல கலெக்ட் பண்ணி அந்த டியூபை எம்ப்ரியாலஜி லேபுக்கு ஸ்டெரைலா கைப்படாம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த தண்ணிய அவங்க மைக்ரோஸ்கோப்ல 40-100 மடங்கு பெருசுபடுத்தி அதுக்குள்ள கருமுட்டைகள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. எவ்வளவு கருமுட்டைகள் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த கருமுட்டைகள் நல்ல மெச்சூரிட்டி, அதாவது கருவா மாறக்கூடிய தன்மை இருக்காங்கிறது பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது கூட இருக்கிற செல்ஸ் எல்லாம் டெனியூடேஷன்ங்கிற ப்ராசஸ் பண்ணி விலக்கி அந்த கருமுட்டையை மாத்திரம் தனியா எடுத்து கல்ச்சர் மீடியம்ல வச்சுப்பாங்க. எவ்வளவு கருமுட்டைகள் நல்ல கருமுட்டைகள் கிடைச்சிருக்கோ அதுக்கு ஏத்த அளவுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட சாம்பிள் கொடுக்க சொல்லி அதுல இருந்து நல்லா இருக்கக்கூடிய விந்தணுவையும் செலக்ட் பண்ணி வைப்பாங்க. இது ரெண்டுமே எக் பிக்கப் பண்ணின 1 அல்ல 2 மணி நேரத்துக்குள்ள பண்ற விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப எக் ஆபரேஷன் தியேட்டர்ல கலெக்ட் பண்ணி அந்த எக் இருக்கக்கூடிய ஃபாலிகுலர் ஃப்ளூயிட நாம IVF லேப் ஆன இந்த லேபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்த லேப்ல 2 மைக்ரோஸ்கோப் நீங்க பார்க்கலாம் அந்த பிக்சர்ல. அந்த மைக்ரோஸ்கோப்க்கு கீழே 40-100 மடங்கு பெருசுபடுத்தி அந்த தண்ணிய செக் பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய கருமுட்டைகளை தனியா எடுத்து கல்ச்சர் மீடியம்ல வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ இந்த படத்துல மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் நாம கருமுட்டைகள் அப்படின்னு ஸ்கேன்ல பார்க்கக்கூடிய ஃபாலிக்கல்ஸ்ல இருந்து எடுத்த தண்ணி. அந்த தண்ணிய ஒரு பெட்ரி டிஷ்ல ஊத்தி அதை 40-100 மடங்கு மைக்ரோஸ்கோப்ல பார்ப்பாங்க. பார்க்கும்போது கீழே, அதாவது 2வதா இருக்கக்கூடிய படத்துல தெரியற மாதிரி சின்ன சின்ன பிளாக் கலர்ல கண்ணு மாதிரி இருக்கு, அதை சுத்தி செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் கருமுட்டைகள் தெரியும். அந்த கருமுட்டைகள்ல இது 40 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணா தெரியக்கூடிய பிக்சர். 100 மடங்கு அதை பெருசுபடுத்தும் போது அந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய டாட், அதாவது அந்த கருமுட்டை இன்னும் பெருசுபடுத்தும் போது மெச்சூரிட்டி எப்படி இருக்கு, அதாவது 3 விதமான கருமுட்டைகள் இருக்கு. GV அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மினல் வெசிக்கிள், அது வளரவே இல்லை.
M1 அப்படின்னு சொல்லக்கூடிய இம்மெச்சூர் கருமுட்டை, M2 அப்படின்னு சொல்லக்கூடிய மெச்சூர் கருமுட்டை. இந்த மெச்சூரான கருமுட்டைகள் தான் கருவா மாறக்கூடிய தன்மை இருக்கும். சோ அந்த கருமுட்டைகளை செப்பரேட் பண்ணி தனிப்படுத்தி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப மேல பாக்குற படத்துல ஒரு சூரியன் மாதிரி இருக்கக்கூடியது நம்மளோட சென்டர்ல இருக்கிற கருமுட்டையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கியூமுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸும். இப்போ லேப்ல டெனியூடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் போது இந்த நடுவுல இருக்கிற கருமுட்டையை மட்டும் எடுத்துட்டு வெளியில இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் அகற்றிட்டு அந்த கருமுட்டைகளை மாத்திரம் கீழே இருக்கக்கூடிய பெட்ரி டிஷ்னு சொல்ற அந்த பிப்பெட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது ஆண்ட்ராலஜி ஆய்வகம், அதாவது ஆண்ட்ராலஜி லேப். இங்க ஆண்களோட செமன் மற்றும் செக் பண்ணி, இப்ப எந்த லேடிக்கு நாம எக் பிக்கப் பண்ணிருக்கோமோ அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களோட சாம்பிளை கொடுக்க சொல்லி அதுல இருக்கிற விந்தணுக்களை தனியா எடுத்து பகுத்து அதை ஆய்வு செஞ்சு தயாரிச்சு நல்ல ஸ்பெர்ம்ஸ், அதாவது நல்ல விந்தணுக்களை மட்டும் தனிச்செடுத்து அதை நாம எம்பிரியாலஜி லேபுக்கு கொடுக்கிறோம். இந்த ப்ராசஸ நாம செமன் ப்ரிப்பரேஷன் ஃபார் IVF அப்படின்னு சொல்றோம், அதாவது விந்தணுவை IVF-க்காக தயார்படுத்துதல். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட். இதுல இப்போ நாம அடுத்த ப்ராசஸ் பார்க்க போறோம், அதாவது இக்ஸின்னு சொல்லக்கூடிய கருமுட்டைக்குள்ள ஒவ்வொரு கருமுட்டைக்குள்ளையும் ஒவ்வொரு விந்தணுவையும் உள்ள சேர்க்கிற அந்த ப்ரொசீஜரை இக்ஸி அப்படின்னு சொல்றோம், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதுவும் டெஸ்ட் டியூப் பேபி முறைதான். இந்த ரைட் சைட் பிக்சர்ல உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் இந்த இக்ஸி பண்றதுக்கான மெஷின். இத மைக்ரோ மேனிபுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ மேனிபுலேட்டர்ல நடுவுல தெரியுற பிளாக் கலர்ல ஒரு மேடை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஒரு சின்ன ஊசி போல இருக்கிற மொனை இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் நாம கருமுட்டைக்குள்ள விந்தணுவை செலுத்துறோம். இப்ப நெக்ஸ்ட், கேன் யூ ப்ளே த வீடியோ ஃபார் மீ? இப்ப அந்த ரெண்டாவது படத்துல ஒரு வீடியோ காமிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கருமுட்டை ரவுண்டா இருக்கிற கருமுட்டைக்குள்ள, மெச்சூரான கருமுட்டைக்குள்ள ஒரு நீடில்ல உள்ள போறாங்க இல்லையா, அதுக்குள்ள விந்தணு இருக்கு, அதை வெளியில செலுத்துறாங்க. உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும், ரவுண்டா இருக்கிற கருமுட்டைக்குள்ள இந்த நீடிலுக்குள்ள இருக்கிற விந்தணுவை உள்ள செலுத்துறாங்க. இது 100 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு இந்த கருமுட்டையும் விந்தணுவும் கண்ணுல தெரியும். இது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக், அதாவது ரொம்ப சின்னதா டஸ்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய கேமெட்ஸ், அதாவது கருமுட்டைகள் அண்ட் விந்தணுக்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப இக்ஸி அப்படிங்கிற ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்த நாள் இந்த கருமுட்டைக்குள்ள நாம விந்தணு செலுத்திருக்கோம், இது கருவா மாறி இருக்கான்னு தெரியணும். அதுக்கு கருத்தரிப்பு சோதனை, அதாவது ஃபெர்டிலைசேஷன் செக் அப்படின்னு சொல்லி நாம 16 மணி நேரம் கழிச்சு இக்ஸி பண்ணி 16-18 மணி நேரம் கழிச்சு, அதாவது ரஃப்லி அடுத்த நாள் மொதல் நாள் இக்ஸி பண்ணிய மொதல் நாள் அன்னைக்கு செக் பண்ணுவோம். ரைட் சைட்ல இருக்கிற பிக்சர் பாத்தீங்கன்னா நார்மலா நடுவுல ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா பொளந்து இருக்கு, அது ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கு, அதாவது கருமுட்டை கருவா மாறி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்நார்மலா 3ஆவோ இல்ல 2ஆ பிரியாம ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் உள்ள இருந்தாலோ அதை நாம ஃபெர்டிலைசேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம், அல்லது இம்ப்ராப்பர் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இடது பக்கம் இருக்கக்கூடிய 3 அக்கன்னா மாதிரி பாப்பீங்க நீங்க அந்த கருக்குள்ள, அது மாதிரி இருந்தா இதை 3PN ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த மாதிரி கருக்கள் நிறைய அபார்ஷன்ஸ், மிஸ்கேரேஜஸ் ஆகலாம் இந்த மாதிரி கருக்கள்ல. அதனால இதை அவாய்ட் பண்ணி நல்ல கருக்களை மட்டும் நாம வளர்ச்சி நல்லா இருக்கான்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் 2 செல் 2ஆம் நாள் கரு, அதாவது ஒரே ஒரு செல்லா இருந்தது
படிப்படியா 1 இருக்கிறது 2ஆ பிரியும், 2 4ஆ பிரியும், 4 8ஆ பிரியும், 8 16ஆ பிரியும். இந்த மாதிரி பிரிஞ்சிட்டு வர்றத கிளீவேஜ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கரு வளர்ச்சி ஆகிறதுன்னு சொல்றோம். இப்ப கிட்டத்தட்ட 8லேருந்து 12ஆ பிரியக்கூடிய அளவுக்கு இருக்கிற கிளீவேஜ் ஸ்டேஜ் எம்பிரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது நாள் கரு நம்ம கர்ப்பப்பைக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கலாம். ஒரு கருதான் இருக்கு இல்ல 2 கருதான் இருக்குன்னு சொல்லும் போது இதுக்கு மேல வளர்ச்சி இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாத போது 3ஆம் நாள் கரு தனிச்சையா செயல்படக்கூடிய ஒரு கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கரு. அதனால இதை நாம யூஸ் பண்ண முடியும். ஒரு 10 கரு இருக்கு 3ஆம் நாள்ல நல்லா வளர்ற கருன்னா அதுலேருந்து பெஸ்ட் கரு செலக்ட் பண்றதுக்கு நாம எக்ஸ்டெண்டட் பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர்னு சொல்லி இன்னும் 2 நாள் வளர்ச்சிய பார்ப்போம். பார்த்துட்டு 5வது நாள் அல்லது 6வது நாள் இக்ஸி பண்ணி 5வது அல்லது 6வது நாள் அன்னைக்கு பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய பதியறத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பா பதியக்கூடிய எம்பிரியோ அதாவது கரு, இதுக்கு பிளாஸ்டோசிஸ்ட்னு பேரு. அந்த நிலைமைக்கு வந்திருக்கிற கருக்களை நாம கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தலாம். அல்லது யூட்ரஸ் லைனிங், கர்ப்பப்பை லைனிங் நல்லா இல்ல பதியற தன்மை இப்போ நல்லா இல்ல, ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கருக்களை நாம ஃப்ரீஸ் பண்ணி உறைதல் அல்லது உறைவித்தல்னு சொல்றோம், விட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வச்சு வளர்ந்திருக்கிற கருவை பாதுகாத்து வைக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ நாம பார்த்ததை திருப்பி பாக்குறோம். இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் வந்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்னதா இருக்கக்கூடிய கருமுட்டை, நல்ல மெச்சூரா இருக்கக்கூடிய கருமுட்டை, அதுக்குள்ள விந்தணு செலுத்தினதுக்கு அப்புறம் கருவா மாறி இருக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் 4 செல் ஸ்டேஜ்ல பாக்குறோம். அதுக்கப்புறம் 8 செல் ஸ்டேஜ்ல பாக்குறோம். இந்த 8 செல் ஸ்டேஜ் தான் 3வது நாள் வளர்ந்திருக்கிற கரு. இதுவே பிரெக்னன்சி தரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். இதுல இருந்து அடுத்தது கம்பாக்ஷன்ங்கிற ஸ்டேஜுக்கு போகுது. அதுக்கப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய பதியறத்தன்மை அதிகம் இருக்கிற கருவா மாறுது. அண்ட் எக்ஸ்பேண்டட் பிளாஸ்டோசிஸ்ட்னு பெருசா கடைசியா பாக்குற ஒரு பிக்சர், அது எக்ஸ்பேண்டட் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய நல்ல பதியறத்தன்மை இருக்கக்கூடிய நல்ல கிரேட் எம்பிரியோ. இத பார்த்து நல்ல எம்பிரியோஸை செலக்ட் பண்ணி நாம கருவை கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப நாம பார்த்தத லைவா எம்பிரியோஸ்கோப் மூலமா நிஜம் கருக்கள் வளர்றத நாம 3 மினிட்ஸ்ல ஒரு 5 நாள் 6 நாள் வளர்ந்திருக்கிற கருவை ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவா இங்க காமிக்கிறோம். இதுல கரு வளர்ச்சி இப்போ கிளீவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் அது மாறி காம்பாக்ஷன்ங்கிற ஸ்டேஜ் வந்து பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய பதியறத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய கருவா மாறுது. திரும்ப நீங்க பார்க்கலாம், இது கருமுட்டை, அதுக்குள்ள விந்தணு செலுத்தப்பட்டிருக்கு. அது அடுத்த நாள் உள்ள 2 நியூக்ளியஸா பிரிஞ்சு கருவா மாறி இருக்கு. கரு இப்ப வளர்ச்சி அடையுது. 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ், 16 செல் ஸ்டேஜ்னு வளர்ச்சி வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த காம்பாக்ஷன் ஸ்டேஜ்ல எல்லா செல்ஸும் ஒன்னா பிசைஞ்சுக்குது. அதுக்கப்புறம் ஒரு கருவா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய கருவா மாறுது. இந்த பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த கரு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய தன்மை, பிரெக்னன்சி கொடுக்கக்கூடிய தன்மை இத அதிகப்படுத்துது. ஸோ டே 3, டே 5 ஆர் டே 6 எம்பிரியோஸ், இந்த எம்பிரியோஸ் எல்லாமே பிரெக்னன்சி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த கருவை நாம 3rd பிக்சர்ல ஒரு வீடியோ மாதிரி போயிட்டு இருக்கிறது பார்க்கலாம். அதுல அந்த கருவை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தபடி அந்த கருவை லோட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த லோட் பண்ணப்பட்ட கத்தீட்டர் எப்படி இருக்கும்னா இந்த முதல் 2 படத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு சின்னதா மெலிசா பிளெக்சிபிளா இருக்கும். யூட்ரஸ கர்ப்பப்பைய ஹர்ட் பண்ணாம மெதுவா அந்த கரு இருக்கக்கூடிய கத்தீட்டரை உள்ள செலுத்துறோம். இந்த
நல்ல யங் பேஷண்டா இருக்கிறவங்க, நல்ல கரு உருவா இருக்கிறவங்க, ஏஜ் 35க்கு கீழே 35க்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு நாம ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் நல்ல செலக்ட் பண்ண ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் போட்டாலே சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சி நல்லா இருக்கும். இப்ப திரும்ப அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கரு காமிக்கிறாங்க. அந்த கருவை மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தபடி அதை லோட் பண்றாங்க எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர்ல. அந்த கெத்தீட்டர் மூலமா இந்த ஸ்கேன்ல நீங்க பார்க்கலாம், கர்ப்பப்பைக்குள்ள அந்த கெத்தீட்டரை செலுத்தி அதுக்குள்ள இருக்கிற கருவை பதியிற இடத்துல, யூட்ரஸ்ல எங்க பதியும் பார்த்து அந்த இடத்துல போடுறது. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல கர்ப்பப்பைக்குள்ள அந்த ஒயிட் கலர்ல நடுவுல நீங்க பாக்குறது கெத்தீட்டர். அந்த கெத்தீட்டரை கர்ப்பப்பை வாயிலேந்து நல்ல பதியற தன்மை இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரோம். அதுக்குள்ள ஏற்கனவே கரு லோட் செய்யப்பட்டிருக்கு. அந்த கருவை புஷ் பண்ணி எந்த இடத்துல பதிய வைக்கணுமோ அந்த இடத்துல செலுத்துறாங்க. இப்போ ஒரு டாட் மாதிரி, ஒயிட் டாட் மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுதான் கரு உள்ள செலுத்தப்பட்டிருக்கு. கெத்தீட்டர் உள்ள போகுது. அதுக்குள்ள ஏற்கனவே கரு லோட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கரு மீடியாவோட சேர்ந்து ஒரு பபிள் மாதிரி நம்மளுக்கு அது வெளியேறது தெரியுது. கரெக்டா பதியிற இடத்துல யூட்ரஸோட லைனிங்ல எங்க பதியிற தன்மை அதிகமா இருக்குன்னு செக் பண்ணிருப்போம் ஆல்ரெடி, அந்த இடத்துல வைக்கிறோம். இத கரு மாற்றம் அல்லது எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சில கப்பலுக்கு 1 அல்லது 2 கரு நாம யூசுவலா டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஒருவேளை அதுக்கு மேல நிறைய கருக்கள் இருந்தா அந்த எம்பிரியோஸை நாம அந்த கருக்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு விட்ரிஃபிகேஷன். கருவை உறைவித்தல், அத விட்ரிஃபிகேஷன் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கருக்கள் ஏற்கனவே செலுத்தியாச்சு. ஒரு கருவோ இல்ல 2 கருவோ அந்த சைக்கிள்ல செலுத்தியாச்சு. மீதி இருக்கிற கருக்களை ரெண்டாவது படத்துல, மேல இருக்கிற ரெண்டாவது படத்துல இருக்கக்கூடிய கிரையோடாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரியர்ல நாம அந்த கருக்களை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி, கீழே பாத்தீங்கன்னா முதல் பிக்சர்ல உங்களுக்கு உறைவித்தல் அப்படின்னா அந்த ஃப்ரீசிங் எப்படி பண்றாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. உறைவித்த பின் அந்த கிரையோடாப்பை கிரையோ கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிண்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரையோ கேன்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் இந்த ஸ்டோர் பண்ணப்பட்ட கருக்கள் 1 வருஷம்ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியே இருக்கலாம். எனக்கு முதல் தடவை 2 கரு வச்ச போதே எனக்கு குழந்தைங்க உருவாயாச்சு, நல்லபடியா டெலிவரி ஆயாச்சு. மீதி எம்பிரியோஸ் இருக்கு. நான் அது செகண்ட் குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாமா டாக்டர்? கண்டிப்பா. ஏன்னா 3 வருஷம் கழிச்சும் எந்த நிலையில நாம அந்த கருவை ஃப்ரீஸ் பண்ணி உள்ள வைக்கிறோமோ அதே இடத்துல தான், அதே நிலைமையில தான் அந்த கரு இருக்கும். ஈவன் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் கழிச்சு நாம எடுத்தாலும் சரி, இமீடியட்டா 5 நாள் கழிச்சோ இல்ல 10 நாள் கழிச்சோ கரு மாற்றம் செய்யறதுக்காக எடுத்தாலும் சரி, அந்த கரு அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஒரு சைக்கிள் ட்ரை பண்ணும்போது சான்சஸ் 48ல இருந்து 50%. ஒரு கருவோ 2 கருவோ ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த கருமாற்றத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் வரல அப்படின்னு சொன்னா, மீதி உறைவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஃப்ரோசன் எம்பிரியோஸ், இந்த கருக்களை வச்சு நாம 2வது அல்லது 3வது கருமாற்றம் செய்ய முடியும். இது போல செய்யக்கூடிய எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர்ஸை ஃப்ரோசன் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இந்த முறை இருக்கிறதுனாலையும் விட்ரிஃபிகேஷன்ங்கிற ஃப்ரீசிங் பண்ண முடியறதுனாலையும் 2வது தடவை ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன் போட்டு கருமுட்டைகள் உருவாக்கி ஐவிஎஃப் சைக்கிள் மொத்தமா பண்றதை நாம அவாய்ட் பண்ண முடியுது. இந்த குளிர்விக்கப்பட்ட அல்ல உறைவிக்கப்பட்ட இந்த கருக்களை திரும்ப எடுத்து நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர்றத தாயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த தா பண்ணி அந்த கருக்களை நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அந்த கருக்கள் விட்ட இடத்துல இருந்து திருப்பி வளருதாங்கிறத செக் பண்ணி 2 மணி நேரத்துக்கு அதை செக் பண்ணி
கரு அடுத்த ஸ்டெப்க்கு வளருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறோம். இத ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், அதாவது உறைவிக்கப்பட்ட கருவை நாம டிரான்ஸ்ஃபர் பண்ற கருமாற்ற ப்ரொசீஜர். சோ இன்ஜெக்ஷன் 2வது அல்லது 3வது நாள்ல ஒரு லேடிக்கு கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபாலிக்கல்ஸ் சொல்லக்கூடிய கருமுட்டை ஃபார்ம் ஆகிற இடம் நல்லா வளருதான்னு ஸ்கேன்ல பார்த்து ஃபைனல் இன்ஜெக்ஷனான ட்ரிகர் இன்ஜெக்ஷன், அந்த கருமுட்டைகள் மெச்சூர் ஆகிறதுக்கு கொடுக்கிற ஃபைனல் இன்ஜெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து 34 அல்லது 36 மணி நேரம் கழிச்சு எக் ரிட்ரீவல் ப்ராசஸ், அதாவது எக் பிக்கப் ப்ராசஸ் அனஸ்தீசியால பண்ணி அந்த கருமுட்டைகள் இருக்கிற ஃபாலிகுலர் ஃப்ளூயிட வெளியில எடுத்து 40லேருந்து 100 மடங்கு பெருசுபடுத்தி மைக்ரோஸ்கோப்ல பார்த்து ஒவ்வொரு நல்ல கருமுட்டைக்குள்ளேயும் ஒரு விந்தணுவை செலக்ட் பண்ணி போட்டு அது கருவா நெக்ஸ்ட் டே மாறுதான்னு பார்த்து அந்த கரு 3லேருந்து 6 நாள் வரைக்கும் வளர வச்சு நல்ல கருக்களை செலக்ட் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ள கரு மாற்றம் பண்ற இந்த ஹோல் சைக்கிளை நாம ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம், அல்லது ஒரு இக்ஸி சைக்கிள் ஆர் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஐவிஎஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் தயங்காம என்ன கேட்கலாம். நன்றி. நன்றி டாக்டர். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ டாக்டர் வந்துட்டு பங்கேற்பாளர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிப்பார். பிரேமான்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் கேட்டிருக்காங்க மேம். ஐவிஎஃப் சிகிச்சை அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஐவிஎஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது யூஸ்வலா டே கேர் ப்ரொசீஜர் தான்ப்பா. இதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அனஸ்தீசியால பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எக் பிக்கப் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மயக்க மருந்து கொடுத்து பண்ண வேண்டிய இருக்கிறதுனால மார்னிங் நீங்க எம்டி ஸ்டொமக்ல வர வேண்டி இருக்கும். அதாவது வெறும் வயிற்றுல வர சொல்லுவாங்க. வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு ஒரு 4 மணி நேரம் அனஸ்தீசியா கொடுத்துருக்கிறதுனால அதோட எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. கம்ப்ளீட்டா அனஸ்தீசியால இருந்து ரெக்கவர் ஆயாச்சு, அவங்க நல்லபடியா இருக்காங்க. வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ட்ரக்ஸ் எடுக்கும்போது சிலருக்கு வரலாம். அதையெல்லாம் பார்த்து நல்லா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அதே நாள் அன்னைக்கு 4 மணி நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்ப முடியும். ஒரு டாக்டர் பார்த்துட்டு நல்லா இருக்காங்கன்னு சர்டிஃபை பண்ணி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்ப முடியும். வீட்டுல அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் அவங்களே பார்த்துக்கலாம். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சில பேருக்கு இப்ப பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நிறைய கருமுட்டைகள் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கருமுட்டை பை பெருசா இருக்கிறதுனால அது சுருங்குற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். பட் ரொட்டீனா நீங்க பண்ணக்கூடிய வேலை பண்ணலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ற வேலை ஒரு 2-3 நாளைக்கு பண்ணாம இருந்தா போதும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே மேம். நெக்ஸ்ட் கயல்விழி அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் கேட்டிருக்காங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணுமா, கம்பல்சரி பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம். பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது மாடிஃபைட் பெட் ரெஸ்ட் நம்ம சொல்லலாம். கம்ப்ளீட்டா ப்ரொசீஜர் பண்ணதுலேருந்து கருமுட்டையிலேருந்து கரு ஆக்கி கருவை உள்ள யூட்ரஸ்ல வச்சு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்ச டேட்லேருந்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேருந்து 16 நாள் கேப் இருக்கு. அந்த டயத்துல உங்களோட வேலைகளை நீங்க செய்யலாம். ரொட்டீனா என்னை யாராவது குளிப்பாட்டி விடணுமா டாக்டர், எனக்கு யாராவது ஏதாவது சாப்பாடுன்னா அவங்களே எடுத்துட்டு வந்து எனக்கு பரிமாறணுமா, நான் இருக்கிற இடத்த விட்டு எழுந்திருக்க கூடாதா, படுத்துட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது. தேவையில்லை. உங்களோட வேலை, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதது, பெண்ட் பண்ணி வெயிட் லிஃப்ட் பண்றது, எக்கி துணி போடுற வேலை, ரொம்ப வெயிட்டா கனமா இருக்கிறது, ஏதாவது தூக்குறது, இல்ல மாடிப்படி அடிக்கடி ஏறி ஏறி இறங்குறது, ரொம்ப ஸ்ட்ரெனுவஸா ரொம்ப நேரம் நின்று பண்ணிட்டு இருக்கிற சில வேலைகள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் நீங்க பார்க்கலாம். மியூசிக் கேட்கலாம், நீங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், உங்களோட சாப்பாடெல்லாம் நீங்களே எடுத்து போட்டு பரிமாறி சாப்பிடலாம்.
இதை தவிர ரொம்ப டெஸ்க்டாப் லேப்டாப் யூஸ் பண்றவங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வைப்ரேஷன்ஸ் அண்ட் மிக்சி கிரைண்டர் போடுற அந்த வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஆனா கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் இருக்கிறது ஆக்சுவலா சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் அதிகம் தான் கொடுக்கும். அதாவது ரத்த நாளங்கள்லாம் உறைவிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு ரொம்ப இருக்கு. அதாவது கிளாத்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் படுத்துட்டே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை நாங்க அட்வைஸ் பண்றது இல்லை. மாடிஃபைட் பெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கோங்க. வாக்கிங் கூட நீங்க பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே பண்ணும்போது. ரொம்ப கிரௌடட் பிளேஸ்க்கு போறதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ரொம்ப பெண்ட் பண்ணி வெயிட் லிஃப்ட் பண்ணி பண்ற ஒர்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். குப்புற படுக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதர்வைஸ் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தேவையில்லை. மேம் நெக்ஸ்ட் வந்துட்டு செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கருமுட்டைகள் வளர்றதுக்காக கருமுட்டை பை பெருசாகிறோம். இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது சின்னதா இருக்கிற கருமுட்டை பைகள் பெருசாகும். அப்படி பெருசாகும் போது ஒண்ணுக்கொண்ணு உராயும் போது வலி ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்காகவும் பெருசா வளரக்கூடிய கருமுட்டை பைகள் தன்னாலேயே சுருண்டு டார்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் சப்ளை அந்த கருமுட்டைக்கு போகாம பிளாக் ஆகி அடிவயிறு வலி இருந்து எமர்ஜென்சியா வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சு அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டிமுலேஷன் டைம், அதாவது இன்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய டைம் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சு வெயிட் பண்றாங்க இல்லையா 15 நாள் 16 நாள் பிளட் டெஸ்ட்காக, அந்த டைம்ல சேர்ந்து இருக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம். நன்றி மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, பதப்படுத்தி வைத்திருக்கும் எம்பிரியோ, அதாவது அந்த கருக்கள் வந்துட்டு எவ்வளவு நாள் பதப்படுத்தி வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த பதப்படுத்துற விஷயம் வந்து நார்மலா நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு 6 டிகிரி 2 டிகிரி 0 டிகிரி அப்படி இல்ல வைக்கல. -192 டிகிரிஸ் வரைக்கும் ரொம்ப குளிர்விக்கப்பட்ட நிலைமையில வைக்கிறோம். அதனால ஒரு எம்பிரியோ அல்லது ஒரு கருவை அந்த விட்ரிஃபிகேஷன்ங்கிற ப்ராசஸ் பண்ணும்போது வளர்ந்துட்டே வர கரு ஒரு பர்டிகுலர் டைம்ல நாம நிறுத்துறோம். அத ஒரு பாஸ் போட்டு நிறுத்துற மாதிரி அந்த இடத்துல அதுக்குள்ள நடக்கிற எல்லா ரியாக்ஷனும் அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். 5 வருஷம் ஆனாலும் சரி, 5 வாரம் ஆனாலும் சரி, 5 மாசம் கழிச்சு எடுத்தாலும் சரி, விட்ட இடத்துல இருந்து அந்த தாயிங் பண்ணும்போது திருப்பி அந்த கரு வளருது. இதனால நம்மளுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் கருக்களை வைக்கிறதுக்கு ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி நம்மளுக்கு வைக்கலாம். 5 இயர்ஸ் வரைக்கும் குளிர்விக்கப்பட்ட நிலையில வைக்கலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நாம 10 வருஷம் வரைக்கும் கூட குளிர்வூட்டுற நிலையிலேயே வைக்க முடியும். சில எக்ஸெப்ஷனல் கேசஸ், அதாவது இப்போ ஆன்கோ ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது கேன்சர் கட்டிகளுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க சின்ன வயசுலயே கருமுட்டைகளையோ இல்ல ஸ்பெர்மையோ, அதாவது விந்தணுக்களையோ அல்லது கருவா மாறிய கருக்களையோ சின்ன வயசுலயே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிற பருவம் வரும்போது இந்த எம்பிரியோஸையோ இல்ல கருமுட்டைகளையோ இல்ல விந்தணுக்களையோ யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. இத ஆன்கோ ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த வழி ட்ரீட்மெண்ட் பண்றவங்களுக்கு 25 இயர்ஸ் வரைக்கும் நாம ஸ்டோரேஜ்ல வைக்க முடியும். மேம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணிக்கு செல்லலாமா, அதாவது வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு சொல்லி பிரியான்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஓகே மிஸ்ஸஸ் பிரியா, கண்டிப்பா வேலைக்கு போறவங்களா இருந்தா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிராவலை அவாய்ட் பண்ண சொல்லுவோமே தவிர, பக்கத்துல இருக்கீங்க, ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, இல்ல நடந்து போற தூரத்துல இருக்கீங்க, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல வேலைக்கு தடை கிடையாது. நீங்க வேலை பண்ணிட்டு இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணலாம்.
மேம், கருமுட்டையில் மரபணு கோளாறு இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. ஓகே, கருமுட்டையில மரபணு ப்ராப்ளம் இருக்குதா, இல்ல விந்தணுல மரபணு ப்ராப்ளம் இருக்குதா, இல்ல ரெண்டுமே நார்மலா இருந்து கருவா மாறும்போது அடிக்கடி மிஸ்கேரேஜ் அல்லது அபார்ஷன் ஆகக்கூடியவங்க இருப்பாங்க. 2-3 தடவை நல்லாதான் இருக்கு, எல்லாமே கன்சீவ் ஆகுறேன், ஆனா கரு கலைஞ்சு போயிடுது. ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் அல்லது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கப்பல்ல நாம நல்ல லைவ் பர்த் கொடுக்கறதுக்காக கரு நல்லா இருக்கா, கரு ஃபார்ம் ஆன உடனே அதுல இருந்து ஒரே ஒரு செல்லை மட்டும் தனியா எடுத்து அதுல இருக்கிற குரோமோசோம்ஸ், அதாவது ஒரு மனித செல்லுல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 அம்மா கிட்டேந்து 23 அப்பா கிட்டேந்து வந்தது. அந்த 46 குரோமோசோமும் ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கும். சோ கருவுல இருக்கிற ஒரு செல்ல ரெப்ரசன்டேட்டிவா எடுத்து அதுல இருக்கக்கூடிய மரபணு ஆராய்ச்சி, அதாவது 46 குரோமோசோம்ஸ் நாம ஆராய்ச்சி பண்ணி அந்த குரோமோசோம்ல ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இந்த ஐவிஎஃப் பண்றோம் இல்லையா, பண்ணி நல்ல கருவா வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா யூட்ரஸ்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணாம பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வந்த அந்த கருவை அதுல இருந்து ஒரே ஒரு செல்லை மட்டும் வெளியே எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே அந்த செல்லை நாம பிஜிஎஸ், அதாவது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்கிரீனிங், இப்ப அதுக்கு பிஜிடிஏ அப்படிங்கிற பேரு, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆனியூப்ளாய்டி. ஆனியூப்ளாய்டி அப்படின்னு சொன்னா குரோமோசோம்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது, அதனால கரு கலையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த ஆனியூப்ளாய்டிங்கிற ப்ராப்ளத்தை நாம கருவை உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே, கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறதுக்கு முன்னாடியே அல்லது பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம். அதனால இதுக்கு ப்ரீ இம்ப்ளான்டேஷன், அதாவது பதிய வைக்கிறதுக்கு முன்னாடியே ஜெனட்டிக் டெஸ்டிங், மரபணு சார்ந்த சோதனைகளை செஞ்சுட்டு அதுல மரபணுக்கள் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச கருவை மட்டும் உள்ள வைக்கிறது மூலமா இந்த ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இல்ல திரும்ப திரும்ப கருக்கலைப்பு நடக்கிறவங்களுக்கு நாம கருக்கலைப்பு இல்லாம ஹெல்ப் பண்ண முடியுது. மேம், நெக்ஸ்ட் கர்ப்பப்பை வாய்ப்பகுதி டைட்டா இருக்கு அப்படின்னா விந்தணு அதில் செல்வதற்கு எதுவும் தடை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சர்வைக்கல் ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம் இதை, அதாவது கர்ப்பப்பை வாய்ப்பகுதி டைட்டா இருக்கிறது. இந்த டைட்டா இருக்கிறதுங்கிறது வேறுபடும், அதாவது க்ளோஸ்டா மட்டும் இருக்கிறது, ப்ரொசீஜரை பண்ணும்போது டைட்டா இருக்கிறது மட்டும் இதோட அந்த விந்தணு உள்ள போறத தடுக்காது. ஆனா சர்வைக்கல் ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப டைட்டா இருக்கு அண்ட் அந்த 2 சர்வைக்கல் வால்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாய்ப்பகுதியோட 2 வாலும் ஒட்டிட்டு இருக்கு, ஃபைப்ரோசிஸ்னு சொல்லுவோம், அதுவும் சேர்ந்து இருக்குன்னா அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸால உள்ள போக முடியாம இருக்கலாம். மற்றபடி டைட்டா இருக்கிற சர்விக்ஸ் மூலமா, ஏன்னா மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், இந்த விந்தணுக்கள்லாம் ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா மைன்யூட்டா இருக்கக்கூடிய செல்ஸ் தான், அதனால they will go. மொட்டையிலா இருக்கணும், அந்த விந்தணுக்கள் எல்லாம் ஓடக்கூடிய தன்மை நல்லா இருந்ததுன்னா they will be able to go through. மேம், 35 வயதிற்கு மேல் FET, அதாவது ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால சக்சஸ் ரேட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குட் குவெஸ்டன். ஆக்சுவலா 35 வயசுக்குள்ளார நாம கரு உருவாக்கம் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்ச எம்பிரியோஸ் எந்த டைம்ல 37 வயசோ 38 வயசோ ஈவன் 40 வயசுல அவங்க யூஸ் பண்ணும் போதும் அந்த கருவோட வயசு என்னவோ 35க்குள்ளதான். அப்போ சக்சஸ் ரேட் இன்னும் அதிகமாகுது. இப்போ சில பேரு சோசியல் கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க, அதாவது தன்னோட கருமுட்டையோ, ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு மேல போகும்போது கருமுட்டை ப்ரொடியூஸ் ஆகுற தன்மையும் கம்மியாகுது, கருமுட்டையோட குவாலிட்டியும் கம்மியாகுது, இது எல்லாருக்கும் தெரியும். அதனால
ஒரு கெரியர் ஓரியன்டா இருக்கிறவங்க, இல்ல வேலைக்கு போறவங்க, இன்னும் சரியா மாப்பிள்ளை அமையாதவங்க, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சில பேரு 35 வயசு வரைக்கும் கூட தள்ளி போடுறாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சோசியல் கிரையோ பிரிசர்வேஷன் கை கொடுக்குது. எக்ஸ் மற்றும் இல்ல, சில பேர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கருவா மாத்தி கூட கருவை நாம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். கருமுட்டையோ அல்லது கருவோ 35 வயசுக்கு முன்னாடி நாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோமானா 37, 38, 40 எந்த வயசுல எடுக்கும் போதும் அந்த பண்ணி எடுக்கிற அந்த கருமுட்டைக்கோ கருவுக்கோ எப்ப அதை ஃப்ரீஸ் பண்ணோமோ அந்த டைம் இருக்கக்கூடிய குவாலிட்டி, அந்த டைம் இருக்கக்கூடிய ஏஜ். அதனால 38 வயசுல நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடிய கருமுட்டைகளை விட கருக்களை விட 35 வயசுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருக்களோ அல்லது கருமுட்டைகளோ இன்னும் குவாலிட்டி பெட்டரா இருக்கும். and that will give a better success rate. தேங்க்ஸ் மேம். நெக்ஸ்ட் ஒரு பேஷண்ட் கேட்டிருக்காங்க, மோனிகான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவங்க வந்து 2 டைம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஐவிஎஃப் பண்ணிருக்காங்களா? ஆமா, ஐவிஎஃப் பண்ணிருக்காங்க. சோ 2 டைம் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஏஎம்ஹெச் லெவல் வந்துட்டு 1.8 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெகட்டிவ் ஆகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம். ஓகே, யூசுவலா ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் 100% சக்சஸ் ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்ல கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் கிடையாது. எந்த ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுமே ஒரே சைக்கிள்ல ஒரே டிரான்ஸ்ஃபர்ல 100% சக்சஸ் தர முடியுமா அப்படின்னா அது இல்லை. எவ்வளவு தூரம் சக்சஸ் நாம அசஸ் பண்ண முடியும்னா, ஐவிஎஃப் பண்ணும்போது கருமுட்டைகள் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறத கண்கூடா பாக்குறோம். கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்குதான்னு செலக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய கருமுட்டைய நாம எடுக்கிறோம். அதுக்குள்ள நல்ல விந்தணுவா செலக்ட் பண்ணி போடுறோம். அதுல இருந்து கருவா மாறுற தன்மை இருக்கா, குவாலிட்டி ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்ம், அதாவது கருமுட்டைகள் அண்ட் விந்தணுக்களோட குவாலிட்டியை இன்டைரக்டா அசஸ் பண்றோம். நல்லா வளர்ந்து வரக்கூடிய கருக்களை நம்ம செலக்ட் பண்ணி போடுறோங்கிறதுனால ஐவிஎஃப் அல்லது இக்ஸி ப்ரொசீஜர்ல ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு கிட்டத்தட்ட 40% வரைக்கும் சக்சஸ் ரேட் இருக்கு. இது மூலமா 60% நெகட்டிவ் ஆகக்கூடிய சான்சஸ் ஒரு டைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இருக்கலாம். இப்ப நேச்சுரலா என்ன டாக்டர், ஐவிஎஃப் இக்ஸிங்கிறது ஹையஸ்ட் ட்ரீட்மெண்ட், நீங்க அதுலயே 40% தான் இருக்குன்னு சொல்றீங்களே. ஹையஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் இக்ஸி தான். ஆனா நேச்சுரலா எல்லாமே நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நார்மலா சேர்ந்து இருக்கிறாங்க, 1 வருஷம் வரைக்கும் அன்ப்ரொடெக்டடா பேரியர்ஸ், அதாவது கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், கருத்தடை சாதனங்கள் எதுவும் பயன்படுத்தாம சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த 1 வருஷத்துல 12 மாசத்துல நம்மளுக்கு சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் 10-15% தான். எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஒரு கப்பலுக்கு. இப்போ இதையே கொஞ்சம் கவுண்ட் கம்மியா இருக்குது ஹஸ்பண்டோட சாம்பிள்ல, அதனால அடுத்த ஸ்டெப்பா ஐயுஐ போறோம்னா அதுல நம்மளுக்கு 20-30%, 20-30% தான் ஒரு தடவை ஐயுஐ பண்ணும்போது எல்லாம் நல்லா இருந்து ஐயுஐ நல்லபடியா பண்ணும்போதும் 20-30% தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்ல அல்லது ஒரு ஐயுஐ சைக்கிள்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் வருது. அண்ட் ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஐயுஐ ஆர் நேச்சுரல்ல நம்ம பார்க்காத கருமுட்டையோட குவாலிட்டியா இருக்கட்டும் இல்ல குவான்டிட்டியா இருக்கட்டும், கருமுட்டைகள் முதல்ல அதுல வளருதான்னு இருக்கட்டும், நல்ல கருவா மாறுதான்னு இருக்கட்டும், நல்ல ஸ்பெர்ம்ஸா செலக்ட் பண்ணி போடுறதா இருக்கட்டும், நல்ல கருவை நாம ஐடென்டிஃபை பண்ணி அதை யூட்ரஸ் நல்ல பதியிற தன்மையோட இருக்கிற டைம் பார்த்து உள்ள வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்றதுனால 48-50% வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் 2 embryos, 2 கரு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 48-50% ஒரு தடவையில சக்சஸ் வருது. இதே ஒரு கரு வைக்கும் போது 40-45% வரைக்கும் வருது. இதுல நெகட்டிவ் ஆகக்கூடிய சான்சஸ் என்னென்னலாம் இருக்கலாம்? 1, கருமுட்டையோட குவாலிட்டி கம்மியா இருந்தாலும், பிகாஸ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக கருமுட்டைகள் ஃபார்ம் ஆகிற தன்மை ஒரு லேடிக்கு குறையுது, கருமுட்டையோட குவாலிட்டி கம்மியாகுது.
அல்லது செமன் குவான்டிட்டி குவாலிட்டி. செமனோட குவாலிட்டி which is more important in IVF. கருமுட்டைய கருவா மாத்திர தன்மை அந்த விந்தணுக்களுக்கு இல்லாம போனாலோ அல்லது ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர், அதாவது கருமுட்டையும் விந்தணுவும் சேர்த்து நாம கருவா மாத்த ட்ரை பண்ணும்போது கருவா ஆகாம போனாலோ அல்லது அதுக்குள்ள வளர்ச்சி கருவா மாறுது ஆனா அதுக்கப்புறம் அந்த கரு வளர மாட்டேங்குது, அரெஸ்ட் ஆயிடுது, ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் வளர ட்ரை பண்ணிட்டு அந்த ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆகிறத கிளீவேஜ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கரு வளர ட்ரை பண்ணும்போது வளர்ச்சி இல்லாம தடைப்பட்டு போறத கிளீவேஜ் அரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அகெயின் இன்ஹெரண்ட் குவாலிட்டி, ஒருத்தங்களோட கருமுட்டை அல்லது விந்தணுவோட குவாலிட்டிங்கிறது 50% வெளியில இருக்கிற ஃபேக்டர்ஸ்னாலனா 50% இன்ஹெரண்ட் கேரக்டர்னால இருக்கும். இன்ஹெரண்டா இந்த குவாலிட்டி கம்மி ஆயிட்டே வரும். ஏஜ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இதுல இருக்கு. இதை தாண்டி இம்ப்ளான்டேஷன், அதாவது பதியிற தன்மைன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூட்ரஸ்ல ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். எதுக்காக? யூட்ரஸோட லைனிங் ட்ரிபிள் லைன் அப்படிங்கிற பேட்டர்ன்ல 3 கோடு போட்டா மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ல மிட் சைக்கிள்ல இருக்கும். அது பதியிற தன்மை நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி அந்த யூட்ரஸோட லைனிங் திக்னஸ் அட்லீஸ்ட் 7 மில்லிமீட்டருக்கு மேல 13 மில்லிமீட்டருக்கு கம்மியா இருக்கும்போது அந்த திக்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்றோம். மூணாவது பிளட் சப்ளை, எண்டோமெட்ரியல் வாஸ்குலாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த யூட்ரஸோட லைனிங்ல இருக்கிற பிளட் சப்ளை நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சம் பதியக்கூடிய தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இதே மாதிரி ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவோம். ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன், அதோட வேல்யூ நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இது எல்லாமே நார்மலா இருக்கும்போது விண்டோ ஆஃப் இம்ப்ளான்டேஷன், அதாவது பதியிற தன்மை ஓப்பனா இருக்கக்கூடிய டைம்ல, அந்த யூட்ரஸ்ல பதியிற தன்மை ஓப்பனா இருக்கக்கூடிய டைம்ல நாம போடுறோங்கிறது 80% ஊர்ஜிதமாகுது. இது எல்லாம் நார்மலா இருந்தா. அப்போ 20% ஆஃப் த டைம் நம்மளுக்கு இதை தாண்டியும் பதியாம போகலாம். அப்போ நம்மளுக்கு அந்த 3 தடவைக்கு மேல ட்ரை பண்ணியும் 3 முறை எம்பரியோ டிரான்ஸ்ஃபர், நல்ல கரு, நல்ல யூட்ரஸ் லைனிங், ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்போது பண்றோம், ஆனாலும் நம்மளுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகல அப்படிங்கும்போது நாம யூட்ரஸோட லைனிங்ல இருந்து எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற யூட்ரஸ் திசுவை எடுத்து அந்த லைனிங்க எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அரே, அதாவது ஈரான ஷார்ட்டா சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற 238 ஜீனை பார்த்து இது பதியிற தன்மைக்குள்ள இருக்கிற எண்டோமெட்ரியம் தானா, யூட்ரஸோட லைனிங் பதியிற தன்மையில தான் இருக்கா, இல்ல பதியிற தன்மையை தாண்டி வளர்ந்துருக்குதா, இல்ல பதியிற தன்மைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி டைமிங்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது யூஸ்வலா ரொட்டீனா செய்யக்கூடிய டெஸ்ட் இல்ல. 3 தடவைக்கு மேல நெகட்டிவ் ஆறவங்க, இல்ல ரெக்கரண்டா மிஸ்கேரேஜ் ஆகுறவங்க, இல்ல பதியிற தன்மை குறைவா இருக்கிறவங்க, லைக் அடினோமயோசிஸ்ங்கிற ப்ராப்ளம், எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற ப்ராப்ளம்லாம் லேடிஸ்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பதியிற தன்மை கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டெஸ்ட். ஸோ இம்ப்ளான்டேஷன், பதியிற தன்மையோ இல்ல குவாலிட்டி ஆஃப் தி எக் அண்ட் த ஸ்பெர்ம், இது ரெண்டும் தான் மெயின் ரீசன் பிரெக்னன்சி ஆகாம 1 சைக்கிளோ 2 சைக்கிளோ தள்ளி போறதுக்கு. பட் மனசு விட வேண்டாம் மோனிகா, 3 தடவை ஆக்சுவலா ட்ரை பண்ணும்போதுதான் கியூமுலேட்டிவ் பிரெக்னன்சி ரேட்னு சொல்லக்கூடிய பதியிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி நிறைய பேருக்கு 3 டிரான்ஸ்ஃபர்ஸ் வரைக்கும் தேவைப்படும். அதுக்கு மேல பதியாம போகும்போதுதான் எக்கோட குவாலிட்டியோ இல்ல விந்தணுவோட குவாலிட்டியோ அண்ட் பதியிற தன்மையோ நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. Stay strong, you'll soon become positive. நன்றி மேம். லாஸ்ட் ஒன் கொஸ்டின். குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல் இருப்பதனால விந்தணுக்களின் கவுண்ட் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இருக்கலாம். அதிகபட்சமா குடிக்கிறவங்க, ஒரு லெவலுக்கு மேல டெய்லி குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, ஒரு லெவலுக்கு மேல தாண்டி எடுக்கிறவங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அதே மாதிரி அக்கேஷனலா இருக்காம நிறைய டெய்லியே ஸ்மோக் பண்றவங்க, செயின் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாம விந்தணு குவாலிட்டியும் சரி கவுண்ட்டும் சரி ரொம்ப குறைவா இருக்கிறத பாக்குறோம்.
முன்னாடி அவங்களுக்கு அந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை செமன் டெஸ்ட் சில பேர் பண்ணியிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். மூவ்மெண்ட்லயும் சரி, அந்த விந்தணு மூவ் ஆகுற மூவ்மெண்ட்லயும் சரி, அதோட மார்பாலஜின்னு சொல்லக்கூடிய குவாலிட்டிலயும் சரி, அதோட கவுண்ட்லயும் சரி நல்ல டிஃபரன்ஸ் குறைவு நம்மளுக்கு தெரியும். ஸோ குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அல்லது செயின் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க அல்லது டெய்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சிகரெட் ஸ்மோக் பண்றேன்னு சொல்றவங்க as early as possible முடிஞ்ச வரைக்கும் அதை குறைங்க, இல்ல விட்டுடுங்க. ஏன்னா இது பண்றது மூலமா இட் இஸ் a reversible factor. அதாவது இந்த குடிப்பழக்கத்தை டெம்பரரியா நீங்க நிறுத்தினீங்க, பர்மனண்டா நிறுத்தினா ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் டெம்பரரியா ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணும்போது நீங்க நிறுத்தினீங்கன்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அது மாதிரி நிறுத்தினீங்கன்னா டெஃபினட்டா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட ஸ்பெர்ம் குவான்டிட்டிலயும் சரி குவாலிட்டிலயும் சரி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பெர்ம் ஃபேக்டர்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். லேடிஸ் தான் மோஸ்ட்லி ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்களா பாக்குறோம். ஆனா சொசைட்டில 30% தான் லேடிஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஃபர்டிலிட்டிக்கு, 30% ஜென்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 30% அன்எக்ஸ்பிளைன்டா அல்லது 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சேர்ந்து வர இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமா இருக்கு. ஸோ ஆண்கள் பெண்களுக்கு கொஞ்சம் இந்த குடிப்பழக்கம், இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பழக்கம் இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க வைஃப்க்கு கன்சீவ் ஆகக்கூடிய தன்மையை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. நன்றி மேம். ஐவிக்கு பின் அடிப்படைகளை புரிந்து கொள்வது குறித்து இத்தொடரின் மூலம் உங்கள் சந்தேகங்களுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் அளித்த டாக்டர் மதுப்பிரியா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தலைப்பு என்னவென்று நினைவூட்ட விரும்புகிறேன். IUI என்றால் என்ன? IUIயின் அடிப்படைகளை புரிந்து கொள்வது, யாருக்கு இந்த IUI தேவை, IUIயின் வெற்றி விகிதம் என்ன, எத்தனை முறை IUI செய்ய முடியும், ஏன் IUI தோல்வி அடைகிறது என்பதை பற்றி டாக்டர் ரினி எழில் அவர்கள் விளக்கம் அளிப்பார். நீங்கள் அனைவரும் நாளை மாலை 3 மணிக்கு இந்த தொடரில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் allaboutfertility@novaivffertility.com எனும் மின் அஞ்சலுக்கு உங்கள் சந்தேகங்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.